இன்றும் சந்தோஷமான, உற்சாகமான, உத்வேகமான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். இந்த இயற்கையை சுற்றி பார்க்கும்போது நமக்கு சூரியன் தினம்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. இரவு பகல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தினுடைய இயக்கம் எதுவுமே மாறவில்லை, அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, அது கடந்து கொண்டே செல்லும். இந்த மணித்துளி என்பது நமக்கானது அல்ல என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஆக கடந்து செல்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து விட வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். காலம் என்பது எதற்காகவும் நிற்காது. ஆக இந்த காலத்தை நம்முடைய வசப்படுத்தி கொண்டு வாழ்வதை நாம் அறிந்தால் எந்த நாளும் நல்ல நாளே. இயற்கை என்பது மிக பிரம்மாண்டமானது. அதுதான் எங்களை உற்பத்தி செய்திருக்கின்றது. அதனுடைய கூறாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். நாம் இந்த வாழ்க்கையை கடந்த பிறகு எங்கு செல்கின்றோம் என்றால் இயற்கையோடு தான் கலந்து போகின்றோம். எங்களுடைய உடல் இந்த மண்ணோடு தான் கலந்து செல்கின்றது. காற்றாகட்டும், ஏனைய விடயங்களாகட்டும், எல்லாமே இந்த இயற்கையோடு தான் ஐக்கியப்படுகிறது. நாங்கள் மறுபடியும் மீளவும் இந்த இயற்கையாலேயே உருவாக்கப்படுகின்றோம். ஆக எங்களுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு என்பது என்றுமே நின்றுவிடுவதில்லை. ஆக என்றென்றும் இயற்கையை போற்றுவதுதான் எங்களுக்கான ஒரு ஆத்மார்த்த கடமையாகவும் இருக்கிறது. இயற்கையை போற்றுவோம். ஒரு சமூகத்தின் அடையாளமாக திகழ்பவர்கள் கலைஞர்கள். கலைஞர்களினுடைய வாழ்க்கை பயணம் என்பது அவர்கள் சார்ந்ததாகவும் அவர்களினுடைய கலை ஊடாட்டங்களாகவும் அவர்களுடைய போராட்டங்களாகவும் மட்டும் இல்லை. மக்களுக்கு ரசனை சார்ந்த, அறிவு சார்ந்த மேம்பாட்டுக்கான தளங்களை அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை பற்றிய புரிதலை ஏற்படுத்தத்தான் இன்றும் நாங்கள் யாவரும் கேளீர் பகுதியினூடாக காத்து கொண்டே இருக்கிறோம். இதோ அடுத்து நாம் எல்லோரும் மனிதர்கள். இந்த உடல் மனித உடலாக இருக்கின்றது. ஆனால் நாம் மனிதர்களாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொரு கணமும் நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு சிந்தித்து கொண்டு யாருக்காவது அதை உணர்த்தி கொண்டு அதை முன்வைத்து கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த மனித இனத்துக்கு இருக்கின்றது. இதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக நாம் கருதுகின்றோம். இந்த மனிதர்கள் கூட்டத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனித கூட்டத்திலிருந்து தான் கலைஞர்கள் பிறப்பெடுக்கின்றார்கள். ஆக எல்லோராலும் கலைஞர்களாக மாறிவிட முடியுமா என்றால் சற்று அது கேள்விக்குறிதான். கலைஞர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் அறிவுத்தளத்தையும் ரசனையையும் உருவாக்கின்றார்கள். ஆக இந்த முரணும் இந்த அமைவும் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதே ஒரு மிகப்பெரிய தேடல்தான். அந்த தேடலை நோக்கிய பயணமாகத்தான் இன்று ஒரு கலைஞரினுடைய பயணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் பல விடயங்களை சொல்லப் போகின்றோம். இன்றைய யாவரும் கேளீர் அப்படித்தான் இருக்க போகின்றது. ஒரு கலைஞன் எங்கிருந்து தன் பயணத்தை ஆரம்பித்தான், அந்த பயணத்தினூடாக உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை கண்டடைந்தான், தன்னுடைய சமூகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவு சமூகத்தை கட்டி எழுப்பி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்பது ஒரு கலைஞனினுடைய நீண்ட பயணத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த கற்றுக்கொள்கின்ற அம்சம் நம்மோடு பிறக்கின்ற பொழுதிலிருந்து ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு சமூகத்தில் கலைஞர்கள் மிகச் சிறப்பாக மேன்மைப்படுத்தப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டு ஒரு அறிவு சமூகமாக நாங்கள் திகழ்வோம். ஆக அந்த மாற்றத்துக்கு தயாராக வேண்டிய நிலைமையில்தான் இன்றைய யாவரும் கேளீர் பகுதி அமைய இருக்கின்றது. ஆக இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் இலங்கையினுடைய கலை ஆளுமை, எங்களுடைய தனித்துவமான தமிழ் அடையாளம் என்று கூட சொல்லலாம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலை பீடாதிபதி, சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கை நிலையத்தின் முன்னாள் தலைவருமான பேராசிரியர் திரு மௌனகுரு ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு கலைஞன் எங்களுடைய சமூகத்துக்கு அத்தியாவசியமான தேவை. காரணம், எங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. மனித மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சமூகம் பல்வேறு தளம்பல்களை சந்தித்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கலைஞன் உதயமாகி அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டே இருப்பான். இது உலகம் முழுவதும் நாங்கள் பார்த்த வரலாறுகளிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்ட உண்மை. இங்கும் இலங்கையிலும் அது நடந்திருக்கிறது உங்களினுடைய தயவினால். உங்களுடைய கலை பயணத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய சிறு வயதில் ஏற்பட்டிருக்கக்கூடும். எப்பொழுது
கலையை தேர்ந்தெடுத்தீர்கள் அல்லது கலை உங்களை தேர்ந்தெடுத்தது? பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறீர்கள். கலைஞர் ஒரு விசேஷ பிரபியும் அல்ல, அவர் வித்தியாசமானவனும் அல்ல, அவனும் ஒரு மனிதன்தான். இந்த சமூகத்தின் ப்ரொடக்ட் உற்பத்தி தான் கலைஞன். சமூகம் தான் உருவாக்கி இருக்கிறது. ஆளுமை உள்ள கலைஞர்கள் சமூகத்தை சிந்திக்கவும் வைப்பார்கள். ஆமாம், சிந்திக்க வைக்காமல் விடுகின்ற கலைஞர்களும் உண்டு. கலைஞர்கள் பல்வேறு வகைப்படுவார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த கலைத்துறையில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது. அதுக்காக நான் அந்த இயற்கைக்கு நான் நன்றி கூற வேண்டும். எனது இளம் வயதிலேயே இந்த ஆர்வம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று தான் நான் நினைக்கின்றேன். எனது ஊர் சடங்குக்கும் கூத்துக்கும் பெயர் பெற்ற ஊர். மிகச் சிறு வயதிலேயே கூத்து மத்தள ஓசையும் சடங்கு உடுக்கோசையும் சிலம்போசையும் அந்த கிராமிய பாடல்களும் கூத்து பாடல்களும் கேட்டு வளர்ந்த உடல் இது. ஆனபடியால் அந்த ரித்தம், இந்த கிராமிய பாடல்களுக்கும் கூத்து பாடல்களுக்கும் ரித்தம் இருக்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, லயம் இருக்கின்றது. அந்த லயம் உடலுக்குள் பூந்து விட்டது போல் இருக்கின்றது. இயற்கையும் சமூகமும் உங்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் அங்கு வாழ்ந்த எல்லா இளம் பிள்ளைகளுக்கும் கிடைத்திருக்கும். எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. பாடசாலை கிடைத்தது, பல்கலைக்கழகம் கிடைத்தது, மேலும் 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 தேடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது, தொடர்புகள் கிடைத்தன. அப்போ என்னை அது அப்படியே தள்ளி கொண்டு வந்து விட்டது போல் தெரிகிறது. இந்த சந்தர்ப்பம் வேறு ஊரில் இருந்து யாருக்காவது கிடைத்திருந்தால் என்னை விட மிகவும் சாதனை படைத்திருப்பார்கள். இது எனக்கு ஒரு வாய்த்த, எனக்கு மாத்திரமில்லை, சந்தர்ப்பங்கள் தான் எங்களை தள்ளிக்கொண்டு வருகின்றன. இவ்வண்ணம் மான சூழலில் பிறந்த போதும் எனக்கு ஊரிலே கூத்தாட அனுமதிக்கவில்லை. எங்கள் அப்பா என்னை அனுமதிக்கவில்லை. காரணம், ஊரில் கூத்தாடுபவர்கள் வித்தியாசமானவர்கள். முக்கியமாக தண்ணி போடுவார்கள். தண்ணி விடிய ஆட வேண்டும். அந்த பழக்கம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய தகப்பனார் மிகவும் அவதானமாக இருந்தபடியால் அவர்களோடு சேர்ந்து கூத்தாட விடவில்லை. ஆனால் கூத்து பார்க்க அவர்களுக்கு உதவ அதை அனுமதித்தார். பாடசாலையில் படித்து கொண்டிருந்த பொழுது நான் மந்தாரகுளம் மத்திய கல்லூரி, நான் ஸ்காலர்ஷிப் மாணவன், விடுதியிலிருந்து படித்தேன். பாசுபதாஸ்திரம் என்கின்ற ஒரு நாடகத்தை நாங்கள் போட வேண்டி வந்தது. நான் வேடனுக்கு ஆடினேன், சிவவேடனுக்கு. அதை அப்பா அனுமதித்தார். அந்த ஆட்டத்தை வித்யானந்தனுக்கு கூற, பேராசிரியர் வித்யானந்தனுக்கு, அதை பார்க்க அவர் அங்கிருந்து பேராசிரியர் சிவத்தம்பியை கூட்டிக் கொண்டு அந்த பாடசாலைக்கு வந்திருக்கின்றார். நம்புவீர்களா? அந்த காலத்தில் நடந்திருக்கின்றது. வந்து அந்த கூத்தை பார்த்து அந்த கூத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் ஓப்பனியா தியேட்டரிலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே 6000 பேரை காட்டுகின்றார். பலர் அதை வந்து பாராட்டுகிறார்கள். அப்போதுதான் எனக்கு தெரிகிறது இதுக்குள்ளே ஏதோ இருக்கின்றது என்று சொல்லி. அடுத்த வருடம் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு போகின்றேன். முதலாம் வருடம் பேராசிரியர் வித்யானந்தன் சந்திக்கின்றார். கூத்து போடுவோமான்னு கேட்கின்றார். கிழக்கு மாகாண வட மாகாண மாணவர்கள் எல்லாம் வருகிறார்கள், எல்லோரும் சேருகிறார்கள். அப்போது தான் அவர் இந்த கூத்து புனரெடுத்தாரணத்தை ஆரம்பிக்கின்றார். இப்போது முழுருவாக்கம் என்று கணக்கை பேசுகிறார்கள். இந்த முழுருவாக்கத்தின் பிதாமகர் பேராசிரியர் வித்யானந்தன் தான். அவருடைய முழுருவாக்கம் ஒரு விதமானது. அவர்தான் முத அந்த கூத்தை மட்டக்களப்புக்கு வந்து அண்ணாயிமாரை கண்டு எங்களை ட்ரெயின் பண்ணி இலங்கை பூராவும் கொண்டு காட்டினார். அப்போதுதான் மட்டக்களப்பு குக்கிராமத்தில் இருந்த ஒரு கூத்து ஒரு தேசியமயமாக அறியப்படலாயிற்று. அதன் பின்னால் இந்த கூத்தை நான் பிடித்து கொண்டேன். பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறியதும் ஆசிரியர் வேலை கிடைத்தது. அப்போது தான் சங்காரம் நாடகம் நான் போட்டேன். சங்காரம் நாடகம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற சாதி எதிர்ப்பு நாடகம். அதாவது மாவட்டபுர கந்தசாமி கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு போராடிய போது பேராசிரியர் கைலாசபீரன் கேட்டுக்கொண்டார், எத்தனை நாளைக்கு ராவணனையும் ராமனையும் போட்டுக்கொண்டிருப்பேன், மக்களை பற்றி போடுவதில்லையா என்று எனக்கு உத்பாதத்தையும் சீன நாடகங்களையும் அறிமுகம் பண்ணினேன், சீன ஒப்பேராவையும். அதன் பயனாகத்தான் நான் எழுத நாடகம் சங்காரம். அது என்னுடைய அடுத்த கட்டம் என்று நான் நினைக்கின்றேன். சங்காரம் லும்பியிலே மேடையேறியது. அதுக்கப்புறம் எனக்கு கொழும்பிலே வாழ்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்த போது சிங்கள நண்பர்களை காணவும், இந்த கெதே இன்ஸ்டிடியூட், பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற இடங்களுக்கு போகவும், அங்கே ட்ரைனிங் எடுக்கவுமான சந்தர்ப்பம் கிடைத்தது. சிங்கள நாடக ஆசிரியர்களை கண்டேன். தம்மஜாகூட போன்றவர்கள் பழக்கமானார்கள். சிங்கள நாடகத்தை நான் பார்க்க தொடங்கினேன். அது இன்னொரு
அபிப்பிராயத்தை தந்தது. அதன் பின்னாளுடைய வாக்கு 78 யாழ்ப்பாணம் செல்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே நாடகமும் அரங்கியல் ஆரம்பிக்கப்படுகின்றது. நான் விரிவுரையாளராகின்றேன். அந்நேரம்தான் 10 வருடம் ஏற்கனவே நான் சொன்ன நாடகங்களை அங்கே போட்டேன். அந்நேரம்தான் ராவணேசனை திருப்பவும் மீளவும் எழுதுகின்ற பொழுதுதான் எழுதினப்போ அங்கே போட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 91ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கு வந்து விடுகின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு அங்கு என்னை விட சீனியர்ஸ் இல்லாதபடியால் எனக்கு இந்த கலைப்பீடாதிபதி நுண்குலைத்துறை தலைவர் பதவி கிடைக்கின்றது. 17 வருடம் நுண்குலைத்துறை தலைவராக இருந்திருக்கின்றேன். அது பவரான உத்தியோகம். அதை வைத்துக்கொண்டு காரியங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. நாடகம் அரங்கியலை ஆரம்பிக்கின்றோம். கூத்தை அங்கே அறிமுகம் பண்ணுகின்றோம். இதுவரைக்கும் கூத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலோ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலோ யாரும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கூத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். அன்னைமாரை கூட்டி வருகின்றோம். பரமலை கூத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். விளிம்பு நிலை மக்களை நோக்கி செல்லுகின்றோம். மக்களை மாணவர்களை வேறு திசைக்கு நடத்தி கொண்டு செல்கின்றோம். ராவணேசனை முக்கியமாக போடுகின்றேன். அதன் பின்னால் காண்டவ தகனம் என்ற நாடகம் போடுகின்றேன். காண்டவத்தை எரித்த கதை. பண்டைய காலத்திலே காண்டவத்தை எரித்தபடியால் அர்ஜுனன் எடுத்தபடியால் அது பாரத போருக்கு வழிவகுத்தது. இக்காலத்திலே 3ஆம் உலக நாடுகளிலே காடுகளை வளர்ச்சியடைந்த நாடுகள் முதலாளித்துவ நாடுகள் அளிக்கின்றபடியால் அது உலகப் போருக்கு வழிவகுக்கும் என்று பாரதத்தையும் மாடர்ன் தியேட்டரையும் இணைத்த ஒரு நாடகம். 3வது முக்கிய நாடகம் சொல்லுவேன் நான், தோற்றம் என்று சொல்லி. அது கூத்து வடிவிலான நாடகம். அது ஆரம்பத்திலே தோன்றிய மனிதன் எப்படி பூமி இந்த சூனியலிருந்து கிரகம் பூமி தோன்றி பூமி வெடித்து புல் பூண்டெலும்பி அதுக்குள்ள மனிதர்கள் வந்தார்கள் என்றும் அந்த மனிதர்கள் எப்படி வாழ்க்கைக்காக போராடுகிறார்கள் என்றும் பார்ட் 1 போட்டு முடித்து விட்டேன். பார்ட் 2 அந்த போராட்டம் அவர்கள் இயற்கையை வசப்படுத்த துவங்கினார்கள். இயற்கை அவங்களுக்கு வசப்பட்டது. பார்ட் 2 வசப்பட்டபடியால் பார்ட் 2விலேயே அந்த இயற்கை அவர்களை அழித்து விடுகின்றது. மனித இனம் அழிந்து போகிறது. பார்ட் 3 எப்படி இன்னொரு உயிரினம் இலங்கை உலகத்தில் தோன்றப் போகின்றது. இதை நான் போடுவதற்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அதை விட அன்னை காலமாக இப்போ நாடகம் எழுதி முடித்துக்கின்றேன். துரோபதியை மையமாக வைத்து என்னுடைய எல்லா நாடகங்களும் அம்மா ஒன்று ஏதோ பிரச்சனையை பேசுகிற நாடகங்கள் இருக்கு. கண்டெம்பரரி தியேட்டரினுடைய தன்மையே இஷ்யூ. என்னுடைய எந்த நாடகத்தை எடுத்தாலும் அது ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும், ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போது துரோபதியை வைத்துக்கொண்டு ஒரு நாடகம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஆக உங்களினுடைய இத்தனை வருட நீண்ட பயணத்தை மிக சுருக்கமாக கூறிவிட்டீர்கள். ஆனால் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. முதலில் நீங்கள் சொன்னது உங்களுடைய ஆரம்ப காலத்தில் அந்த சுற்றி இருக்கின்ற உங்களுடைய சரௌண்டிங் என்று சொல்வார்கள், உங்களுடைய சுற்றுச்சூழல் உங்களை வளர்த்தெடுத்திருக்கின்றது என்பது நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு புரிந்துவிட்டது. அந்த லயமும் ரிதமும் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எங்களுக்கும் அதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பாடலோ அல்லது அந்த தாளக்கட்டோ நாங்கள் கேட்க முடியுமா? எங்கள் ஊரிலே ஒரு கோயில் இருக்கின்றது, மாரியம்மன் கோயிலே ஒரு பாட்டு பாடுவார்கள். சூலத்தேவைகள் தொழுது போற்றவே கனமுடி மண் துளங்க பரிகள் எங்கும் நெருங்கவே தனத்தான தானின தந்தானம் தனம் தான தானினா அம்மன் தேரில் பவனி வருகிறாள் அம்மன் தோற்ற அழகு காண விரைந்து வாருங்கோ தனத்தான தானின ஒரு மோடும் ஆட்டம் வரும். நீங்கள் சொல்லும் போதே அந்த இடத்திற்கு பலரும் தங்களுடைய நினைவலைகளை கொண்டு சென்றிருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். முதலாக மிகப்பெரிய மேடையில் 6000 பேருக்கு முன்னால் நீங்கள் கூத்துக்கலையை அரங்கேற்றினீர்கள். அப்போது கைத்தட்டினார்கள். அந்த கைத்தட்டல் என்னை எங்கேயோ கொண்டு சென்றது என்று. ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு கைத்தட்டல் என்பது ஒரு பெரிய கதவுகளை திறக்கக்கூடிய வாயில்களாகத்தான் அமைந்திருக்கின்றன. உங்களுடைய பாதையை அது திறந்து விட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்தது? அது தவிர்த்து அதன் பிறகு நீங்கள் எத்தனையோ கைத்தட்டல்களை எத்தனையோ பாராட்டுகளை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். அதில் மறக்க முடியாத பாராட்டுதல்கள் அல்லது மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதேனும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது முக்கியமான விஷயம்தான். என்னென்னு சொன்னால் அது ஒரு அந்த நீங்கள் சொன்ன நிகழ்ச்சி நடந்து என்னுடைய 17-18வது வயதில். அதன் பின்னால் 22வது வயதில் ராவணேசனை நாங்கள் மேடையேற்றிய பொழுது எனக்கு கிடைத்த கைத்தட்டல் மிக அதிகம். ராவணேசன் நாகத்தான் என்னை பலர் அறிந்திருக்கிறார்கள் ராவணனாக. அது எனக்கு நன்றாக வாய்த்துவிட்டது. காரணம் ராவணன் என்னை கவர்ந்த பாத்திரம், நானே உருவாக்கிய பாத்திரம், நானே நடித்த பாத்திரம்.
அப்போ ராவணன் எப்படி யோசிப்பான், எப்படி சிந்திப்பான் என்று எனக்கு பேராசிரியர் சிவத்தம்பி நுணுக்கமாக விளங்கப்படுத்துவார். ஒரு கட்டம் பெறுகிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. 65ஆம் ஆண்டு அவர் தான் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவத்தம்பி. அவர் சொன்னார், ராவணன் எல்லாவரையும் தோற்று விட்டான், எல்லாம் விழுந்து விட்டது, வண்ணும் போய்விட்டான், இந்திரஜித்து போய்விட்டான், கும்பகர்ணன் போய்விட்டான், எல்லோரும் போய்விட்டார்கள், தனித்து நிற்கிறான், மாபெரும் வீரன் எப்படி நிற்பான் என்று அவர் கேட்டார். கம்பராமாயண வரிகளை எடுத்து காட்டினார். அது ஒரு வரி, கடைசி வரி, நாணத்தால் அழும் நகும், கோபத்தால் அழும் நகும் முனியும் நாணம். கோபம் பெறுகிறது, கோபம்தான் ஸ்தாயி பாவம், அடித்தளம். கோபத்தால் அழும் நகும் முனியும் நாணம். அழுவான், சிரிப்பான், கோபப்படுவான், வெக்கப்படுவான், இவ்வளவையும் கொண்டு வா முகத்தில் சொன்னார். 22 வயது பழக்கினார். அப்போ தான் அவருக்கு ஈஸ்டர்ன் ஆக்டிங்கை பற்றி சொன்னார், நாட்டிய சாஸ்திரம் பற்றி சொன்னார். அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்த பாத்திரம். அது சங்காரன் நாடகம் போட்டு, அது சாதி எதிர்ப்பு நாடகம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அத்தனை பேரும் எழும்பி நின்று கைதட்டி ஆரவாழித்த போது அது ராவணனில் கிடைக்காத இன்னொரு பாராட்டு. ஏன்னா போராட்ட வீரர்கள், போராட்டக்காரங்கள், போராளிகள், அவங்க கைதட்டுகிறார்கள், கட்டிப்பிடிக்கிறார்கள், கொஞ்சுகிறார்கள். இவையெல்லாம் எனக்கு நீங்கள் சொன்னதும் ஞாபகங்கள் வருகின்றது. ஆக அரிய தருணங்கள் என்று கூட சொல்லலாம், மிகவும் மறக்க முடியாத தருணங்கள். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு விடயம் புரிந்தது. உங்களுடைய மறக்க முடியாத கதாபாத்திரமாக இந்த ராவணன் கதாபாத்திரம் இருந்திருக்கிறது. இது தவிர எத்தனையோ நாடகங்களை நீங்கள் மேடையேற்றி இருக்கின்றீர்கள். அதில் உங்களுக்கு மறக்க முடியாத கதாபாத்திரம் அல்லது அதனுடைய பாடலை ஏதாவது எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? எந்த நாடகத்திலிருந்து உங்களுக்கு பாடல்கள்? உங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு கதாபாத்திரம், ராவணேசனாக கூட இருக்கலாம். ராவணன் எல்லாவரையும் இழந்து விட்டான். அவனுக்கு இனிமேல் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. இவள் சொல்கிறாள் மனைவி, இனி போக வேணாம், முடிஞ்சது, நீ தோக்க போகின்றாய், நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவன் அதை விடுவதாக இல்லை. அப்புறம் பாட்டு சொல்லுகிறான், விருத்தம் இது. தம்பியோடு சேன சுட்டம் சேனா வீரர் மற்றும் உள்ள படைகளெல்லாம் மாய்ந்த பின்னர் இந்த உயிர் ராகவனின் தாழ் பணிந்து இருந்திடுமா, இருக்காது எனது பெண்ணே. இன்று போய் நாளை வா என்று சொன்ன அவனை காண்பேன், இதோ வந்தேன் ராவணன் நான் என்று சொல்வேன். ஒன்றில் நான் இல்லை அவன், ஒன்றில் நான் இல்லை அவன், இதுதான் வீரம், உணர்ந்திடுக பலிவிடுக எனது பெண்ணே. இது அவனு சூழ்நிலைத்து போட்டு சண்டைக்கு போய் அப்படியே வீழ்கிறான் அவன். மிக அருமையான ஒரு பாடல். எங்களுக்கும் இது மிக அருமையான ஒரு தருணம் என்று சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக சுருக்கமாக முடித்து விட்டீர்கள். ஆனால் அதில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதற்கு முன்னால் இன்று இந்த ராவணேசன் பற்றி நிறைய நாங்கள் பேச வேண்டும். அந்த ராவணேசன் என்று சொல்லும்போது எங்களுடைய ஒரு புராண கதையினுடைய வடிவம் அல்லது எங்கள் நாட்டில் வாழ்ந்து இருக்கக்கூடும் என்கிற ஐயம் என்று பல வகையான விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ராவணன் என்கிற ஒரு கதாபாத்திரத்தின் பால் தற்போது இளைய சமுதாயம் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. தன்னை ஒரு ராவண வம்சமாக, தாங்கள் இலங்கையர்கள் ராவணத்தினுடைய இளவல்கள் என்ற ரீதியில் எல்லாம் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சிங்கள சமூகமும் அதை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஈர்ப்பில் அவர்களும் இருக்கின்றார்கள். ஆக இப்படியான ஈர்ப்புகள் இருக்கும்போது ராவணனை வெவ்வேறுபட்ட பெர்ஸ்பெக்டிவுடன் வெவ்வேறுபட்ட தளங்களில் காட்டியவர் என்றால் அது நீங்கள் தான். ஒரே மாதிரியான ராவணனை உங்களுடைய நாடகங்களில் நாங்கள் பார்க்க முடியாது. அவனுடைய கதாபாத்திரத்தை எந்தெந்த கோணங்களிலிருந்து அணுக முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ராவணேசனில் அணுகியிருக்கின்றீர்கள். அது ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு சிவராசமான பயணம், மனதுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய பயணமும் கூட. 1962ஆம் ஆண்டில் பேராசிரியர் வித்யானந்தன் ராவணேசனை எழுதச் சொன்ன போது, தயாரித்த போது அவனை ஒரு தமிழ் மன்னனாகத்தான் அவர் கண்டார். அதற்கு மூல காரணம் பாரதிதாசனுடைய பாடல், தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்கிறேன் எந்தன்
சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்கு தரடா அன்று அந்த லங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐயிரண்டு திசைபுகத்தின் தன்முகளை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருந்தோளான் என்று ராவணனை தமிழ் மன்னனாக காணுகின்றார் பாரதிதாசன். இது வித்யானந்தனுக்கு பிடித்து கொண்டது. பேராசிரியர் வித்யானந்தன் சீனாமோனாக்கான அனுதாபி, தமிழ் உணர்ச்சியாளர். அவருக்கு ராவணன் தமிழ் ராவணனாகத்தான் வர வேண்டும் என்று இருந்தது. என்னை நான் அப்படித்தான் நான் அதை உருவாகினேன், தமிழ் ராவணன். ஒரு திராவிட அடையாளம் கருதி இருக்கின்றார். திராவிட அடையாளம் தான் திராவிட நாகரிகம். ஆரியர்களுக்கு எதிரான திராவிட போரிலே திராவிட லீடர் ராவணன் என்று அந்நேரம் இந்த கருத்துக்கு அமையத்தான் அன்றைய ராவணேசன் உருவாக்கப்பட்டது. 2000 அந்நேரம் அது முதல் கூத்துப்பாணியிலே செய்தார். அவர் பாவித்தது மத்தளமும் உடுக்கும் பறையும் தான் பாவித்தார், வேறு எதுவுமே பாவிக்கவில்லை. சிறதுக்கு நாங்கள் வயலையும் போடுவோம் என்று சொன்னாலும் விட மாட்டார் அவர். இல்லை அது பாரம்பரியம் என்றுவார். அது நாங்கள் கொஞ்சம் பாரம்பரியத்தை கொஞ்சம் மீறுகிறார்கள் இளந்தலைமுறை. எனக்கு இப்போ பாரம்பரியம் பற்றிய நிறைய வினாக்கள் உண்டு, அதை பற்றி ஆர்வமாக்கி பேசலாம் நாங்கள். அப்போ அவர் விடவில்லை. 2000ஆம் ஆண்டு ஏறத்தாழ 40-50 வருடத்துக்கு பிறகு நான் இதை திருப்பி தயாரிக்கின்ற ஆர்வமும் வேகமும் வந்த பொழுது ராவணனை ஒரு ரஜிக் ஹீரோவாக, ஒரு துன்பிய நாயகனாக மாற்றினோம். துன்பிய நாயகம் என்றால் என்ன? எல்லா நல்ல குணங்களையும் இருந்து ஒரு கூடாத குணத்தால் தன் வீழ்ச்சியை தானே எடுத்து தேடிக்கொண்டவன். யுத்தம் வரும் என்று தெரியும், தோற்பன் என்று தெரியும், ஆனாலும் ப்ரௌட், அவனுடைய இந்த ப்ரௌட் விடுவதில்லை, அவனுடைய இந்த தன்மானம் விடுவதில்லை. போய் விழுந்து சாகின்றான். 2010ஆம் ஆண்டு இந்த நாடகத்தை அதில் பல பேர் கவரப்பட்டார்கள். அப்படி கவரப்பட்ட ஒருவர் தர்மஸ்ரீ பண்டார நாயக்கா. அவர் அதை வீடியோ பண்ணி எடுத்துக்கொண்டு உலக நாடகம் முழுவதும் காட்டிய போது நோர்வேயிலையும் காட்டியிருக்கின்றார். நோர்வேயில் அதை பார்த்த பிறகு என்னை கூப்பிட்டு நோர்வே ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அங்கே ஒரு கூத்து பழக்க கேட்டார்கள். பழக்கியிருக்கிறேன். அதில் பழகினவர்கள் 11 பேர் வெளிநாட்டுக்காரர்கள், வெளிநாட்டு மாணவர்கள். அது தனிக்கதை. அப்போ அப்படி போன நாடகம் தான் அந்த நாடகம். ரெண்டாவதாக இந்த நாடகத்தை 2010ஆம் ஆண்டு மேடையேற்றும்படி என்னிடம் நீலன் திருச்செங்கனுடைய மனைவி சித்தி கேட்டுக்கொண்டு நான் சொன்னேன், அதை தயாரிக்கிறதானால் நிறைய பணம் வேண்டும் என்று சொல்லி. எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். ஒரு 10-15 லட்சம் நான் சொன்னேன். நீங்கள் பட்ஜெட் அனுப்புங்க வேண்டாம். நான் அனுப்பிவிட்டேன். உடனே எனக்கு 1.5 மில்லியன் அனுப்பிவிட்டார். அட்வான்ஸ் கொஞ்சம், அதுக்கு பிறகு மிச்சம். பிரம்மாண்டமாக அந்த நாடகத்தை தயாரித்தேன். அந்த நாடகத்தை பார்த்தீர்களானால் அந்த செலவு உங்களுக்கு தெரியும். 40 பேரில் பங்கு பெற்றவர்கள். அவ்வளோ பேருக்கும் காசு கொடுத்து, பணம் கொடுத்து, நேரம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து தயாரிக்கப்பட்ட நாடகம் அந்த நாடகம். அதிலே மண்டோதரியை பிரதானமாக்கினேன். மண்டோதரி முக்கியமான ஆளாக வருகிறார். மண்டோதரி ராவணனை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஏன் இந்த நான் சண்டையை பிடிக்கின்றார்? சண்டையால் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஒரு யாவரே யாயினும் அழிவது மனிதரே, வென்ற குரங்கு படையும் அழும், தோற்ற ராவண படையும் அழும். கடைசி அவள் வந்து நின்று கையை விரித்து கொண்டு கத்துவாள். கிஷ்கிந்தையோடு இலங்கையும் அழுதே ஐயோ, எத்தனை பெண்கள் தம் புதல்வருக்காக அழுகின்றார். அதுதான் நான் கண்டது. நம் நாட்டில் நடந்த சண்டையிலே மிஞ்சியது என்ன? அழுகை, வஞ்சினம், கோபம், விரக்தி தானே. எந்த யுத்தமும் அதுதான் செய்யும். இந்த யுத்த எதிர்ப்பு நாடகமாக 2010 தயாரித்தேன். 2012ஆம் ஆண்டில் தயாரித்த பொழுது இந்திரஜித்துக்கு ஃபோக்கஸ் பண்ணோம். இந்திரஜித்து விருப்பம் இல்லாமல் சண்டைக்கு போகின்றார். இளம் பிள்ளைகள் விருப்பம் இல்லாமல் சண்டைக்கு போகின்றார். ஒரு நிர்பந்தம். எத்தனை பேர் ஆமியில் சேர்ந்திருப்பாங்க நிர்பந்தம் காரணமாக. அந்த நிர்பந்தத்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இறுதியாக 2019ஆம் ஆண்டதை போட்ட போது ராவணனை ஒரு வயது போன ராவணனாக கற்பனை பண்ணேன். 80 வயது ராவணன். அதை நானே தாங்கிக் கொண்டேன். வேஷம் போட்டு பண்டாரநாயக்கா மெமரி ஹாலிடே பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு நாடக விழா நடத்திய பொழுது ராவணசனை போட வேணும்னு என்னை கேட்டுக்கொண்டார்கள். என்னிடம் சம்பந்தப்பட்டவர்கள் நீங்களே அதுக்கு நடியுங்க என்று சொன்னார்கள். நான் பெரிய பல நோய்கள் என்னிடம் இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொண்டு மேடையில் ஏறி அதை நடித்தேன். இப்போது நான் கடைசியாக நிற்கிற ராவணன் வயது போன 80 வயது ராவணன், ஞானி, அறிஞன், நிதானமானவன். எப்படி அந்த சிச்சுவேஷனை அவன் கையாளுகின்றான் என்பது அதிலே வரும். இப்போது பார்ப்பீர்கள் தமிழ் ராவணன் மெல்ல 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 மாறி
ஒரு ஞானி ராவணனாக வந்திருக்கின்றான் 2019 ஆண்டிலே. இந்த 45 வருஷ வரலாறு ராவணனை மாற்றி வந்திருக்கின்றது. இதை பார்த்துவிட்டு பேர்னி ப்ரொஃபஸர் பேர்னி பாணி என்கின்ற ஒரு பேராசிரியர் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலே இந்த நாடகம் வீடியோவிலே ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா, சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், இந்தியா, நோர்வே போன்ற நாடுகளெல்லாம் திரையிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு சொன்னார், அந்த ஒரு பார்த்த பாவித்தார், சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு வளர் இதிகாச நாடகம் என்று பாவித்தார். நீங்கள் சொல்லும்போது ராவணனினுடைய அந்த 40 வருட பயணத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள், ராவணேசன் கதாபாத்திரத்தை. அதே நேரம் எங்களுக்கு மறைமுகமாக இன்னொன்றும் தெரிகிறது. நீங்கள் 22 வயதில் ராவணன் வேஷம் போட்டீர்கள். ஆக உங்களுடைய இளவயது ராவணனிலிருந்து 80 வயது ராவணன் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ராவணன் என்பது ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது. உங்களுடைய அரங்க வாழ்க்கையில் நீங்கள் ராவணனாக வாழ்ந்திருக்கின்றீர்கள். இது ஒரு மிக முக்கியமான, என்ன சொல்வது, ஒரு கலைஞனுக்கு ஒரு சிறப்பான விடயம் என்று கூட சொல்லலாம். ஒரு மறக்க முடியாத அம்சம். ராவணன் உங்களோடையே இருந்திருக்கின்றான், உங்கள் வழியாக மக்களுக்கு பரிச்சயமாகி இருக்கின்றான். இந்த ராவணேசன் நாடகத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு விடயம் சொன்னீர்கள், போருக்கு எதிரான நாடகங்களை நீங்கள் நிகழ்த்தி இருக்கின்றீர்கள் என்று. நீங்கள் ஏற்கனவே பேசியதிலிருந்து எங்களுக்கு தெரிவது என்னவென்றால், போருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உங்களினுடைய கலையினூடாக நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். எப்படி இதை நீங்கள் சாத்தியப்படுத்தினீர்கள்? போர் நடைபெறுகின்ற நாட்டிலேயே போருக்கு எதிராக கதைப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். பெரும்பான்மையினர் போரை எதிர்பார்ப்பார்கள், விரும்புவார்கள். போரை வைத்துக்கொண்டே பிழைக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள். எப்படி என்றால், இந்த பிச்சைக்காரன் புண்ணை காட்டுற மாதிரி, பிச்சைக்காரன் புண்ணை காட்டி பிச்சை கேட்குற மாதிரி எங்களுடைய எல்லா அரசியல்வாதிகளும் அதைத்தான் வைத்துக்கொண்டு கேட்கிறார்கள். ஆனால் மனிதகுல வரலாற்றை எடுத்தால் போர் மாத்திரமில்லை வாழ்க்கை. நான் சொல்லுவேன், நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காற்று வருகின்ற பொழுது அலைகள் மேலே எழும். அலைகள் அல்ல நதி, நதியின் ஓட்டம்தான் நதி. இந்த போர், புரட்சி, மாற்றம், எழுச்சி எல்லாம் இந்த அலைகள் தான். அவற்றை சிறந்த கலைஞர்கள் படம் பிடிப்பார்கள், அவர் நல்ல கலைஞர்கள். ஆனால் மிகச்சிறந்த கலைஞன் இந்த வாழ்க்கையின் அடிநாயத்தான் பார்ப்பான். அதுக்குள்ளே ஓடுகின்ற மனித உறவுகள், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மனித உறவுகள் எவ்வாறு செயற்படுகின்றன, முரண்பாடுகளுக்கு மத்தியில் மனிதர்கள் எவ்வாறு இணைகிறார்கள், அந்த விஷயத்தை பார்ப்பவன் மற்ற கலைஞரோட வித்தியாசமாக இருப்பான். நான் அதைத்தான் பார்க்க தொடங்கினேன். அந்த போர் தான், போர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, போர் வேண்டும். ஆனால் போருக்குள்ளேயும் ஒரு மனித உறவுகள் இருக்கும். அந்த உறவுகளை கண்டுபிடிப்பவன் தான் பெரிய. ஏன் நோபல் பரிசு பெற்றது இந்த போர் இலக்கியங்கள்? போரை பற்றி பேசவில்லை, போருக்குள் இருக்கின்ற மனித உறவுகளை பேசுகின்றன. அது ஹெமிங்கேயா இருந்தா என்ன, டால்ஸ்டாயா இருந்தா என்ன, போருக்குள்ளே இருக்கிற மனித உறவுகள். நாங்களும் மனித உறவுகளை பற்றி பேச வேண்டும். மனித உறவுகள் நிறைய பேசப்பட வேண்டிய முக்கிய காலகட்டம் இந்த காலம். கலைஞர்களுக்கு மாபெரும் பணி காத்திருக்கின்றது. நீங்கள் சொல்லும்போது ஒரு விடயம், அந்த வாழ்க்கை நதிதான், அந்த ஓட்டம் தான் நதி என்று சொல்லியிருந்தீர்கள். ஆக கலைஞர்களினுடைய வாழ்க்கை என்பது போரை தாண்டி மனித உறவுகளை பேசுவது அந்த வாழ்க்கை என்று. ஆக இந்த இடத்தில் நான் ராவணனினுடைய அந்த ஞான உபதேசங்களை பார்க்கின்றேன். ஆக ராவணன் ஒரு ஞான தந்தையாக மாறி அந்த நேரத்தில் அவன் செய்த அந்த பாடல்கள், அவன் பேசிய பாடல்களில் ஏதாவது ஒரு முக்கியமான வசனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னுடைய ராவணனிலே ராவணன் பேசுவான். அவர் சொல்லுவாள், நீங்கள் பிளவுபட்டீர்கள் என்று சொல்லி, நீங்கள் செய்த பிழை, மற்ற மனைவியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. அவன் சொல்லுவான், தங்கை சூப்பனைக்கு தங்காத எடுத்துரைக்க அண்ணனும் தம்பியும் பகடிகள் பண்ணினார். அதற்கு மேல் சென்று அவள் மூக்கையும் அறிந்தார். மூக்கை மட்டுமா, அவள் முலையையும் அறிந்தார். பதிலுக்கு நானும் அவள் பெண்ணை கவர்ந்தேன். அவள் உறுப்பு ஏதென்னு நான் அறிந்தேனா? இல்லையே. யார் கொலை செய்து என்ற ஒரு கேள்வியை கேட்பான் அவன். இப்படி பல கேள்விகள் ராவணன் தனக்குள்ளே கேட்பான். இப்படி ராவணனாக ராவணன் உருவாகுவான். அந்த மனச்சாட்சி அவனோடு பேசும். யாருக்கும் கடைசியாக மனச்சாட்சிக்கு போய் சொல்லி ஆகணும்.
நீங்கள் எவ்வளவுதான் சிரிச்சு மகிழ்ந்து புளிய பேர்னாலும் உள்ளுக்கு இருந்தால் குத்தி காட்டுவேன். எத்தனை குரல்களை புறக்கணித்தாலும் அகத்தினுடைய குரலை புறக்கணிக்க முடியாது. ராவணனின் அகக்குரல் அங்கே வருகிறது. மிக மிக சிறப்பான விடயங்கள் பலவற்றை நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். உங்களுடைய நாடக பயணத்தின் மூலமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னும் ஒரு விடயம், உங்கள் மீதான விமர்சன பார்வையை பற்றி பேச வேண்டிய நேரம் இது. என்ன விமர்சனம்? சாதனைகளை நீங்கள் நிறைய புரிந்திருக்கின்றீர்கள். சாதனைகள் செய்யும் போதெல்லாம் ஏதோ ஒரு மரபை மீறுகின்றவர்கள் கண்டிப்பாக விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வாழும் உதாரணங்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். ஆக உங்களுடைய கலை வடிவங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல செல்ல பாரம்பரிய மரபுரிமைகளை நீங்கள் உடைக்கின்றீர்கள், அழிக்கின்றீர்கள், கூத்து உட்பட பல விடயங்களை நீங்கள் தகர்க்கின்றீர்கள் என்ற ரீதியில் உங்களிடம் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? சுவையான விஷயம் என்னவென்று சொன்னால், பாரம்பரியத்தை உடையுங்கள் பாயுங்கள் என்று நான் 77 வயதில் சொல்லுகிறேன். 30 வயதிலேயே பாரம்பரியத்தை கட்டி காப்போம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது பெரிய முரண். ஆமாம், சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். ஆமாம். பாரம்பரியம் என்றது என்னம்மா? பாரம்பரியம் நெருப்பும் தணலுமாக பிணைந்து கிடக்கின்றது. தணலை சுற்றி சாம்பல், நெருப்பும் சாம்பலுமாக, தணல் நெருப்பு தணல், அதை சுற்றி சாம்பல். இந்த சாம்பலைத்தான் நாம் பாரம்பரியம் என்று அள்ளி பூசிக்கொண்டிருக்கின்றோம். ஆமாம், பாரம்பரியம் நெருப்பு, நெருப்புத்தான் முக்கியம். நெருப்பில் அந்த பாரம்பரியத்துக்குள்ள முற்போக்கு இருக்கின்றது, வேகம் இருக்கின்றது, கூத்திலே ஆட்டம் இருக்கின்றது, பாடல் இருக்கின்றது, முற்போக்கு இருக்கின்றது. அவற்றைத்தான் நாம் கடத்த வேண்டும். அடுத்ததுக்கு சாம்பலை எடுத்து கடத்துவது பாரம்பரியம் என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆமையை போல் நாங்கள் வாழக்கூடாது. ஆமையை முதுகு தட்டினால் எல்லாம் சுருங்கிக் கொள்ளும். பாரம்பரியத்தை சுருங்கிக் கொள்வோம். முயல் போல் இருக்க வேண்டும். முதுகை தட்டினால் பாய வேண்டும். என்னுடைய தியரி என்னவென்று சொன்னால், மரபை உடை, புது மரபு உருவாக்கு, மீண்டும் அந்த மரபை உடை, இன்னொரு மரபை உருவாக்கு, மீண்டும் அந்த மரபை உடை, இன்னொன்றை உருவாக்கு. அப்படி உடைத்து உடைத்து நாங்கள் வளர்வதால் தான் நாங்கள் பாய்ந்து 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 செல்ல முடியும். கூத்தை கெடுக்கிறேன் என்கிறார்கள். இந்த பெரிய கூத்தை நான் தனியாக கெடுத்து விட முடியுமா? 6 மாதிரி ஓடி போகுது கூத்து. நான் எனக்கு தேவையான ஒரு கொஞ்சம் தண்ணியை அள்ளி எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் உருவாக்கி சாப்பிட்றதால் ஆக்களை கொடுக்குறேன். இப்படி எடுப்பதால் கூத்து கட்டுப்படும் என்று சொன்னால் அந்த கூத்து வேண்டாம். ஒரு கை சிறங்கி எடுப்பதால் ஒரு கூத்து பாரம்பரியம் கெடும் என்று சொன்னால் அந்த கூத்து வலிமையற்ற என்று அர்த்தம். கூத்தை யாரும் கெடுக்க முடியாது. அது தன்பாட்டில் மக்களோடு ஓடிக்கொண்டே இருக்கும். மக்கள் இருக்கும் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். நான் எனக்கு உரிய அம்சங்களை எடுத்துக்கொள்கின்றேன். நான் மரபை உடைக்கவில்லை, மரபை பிழை என்று சொல்லவில்லை. மரபிலிருந்து எனக்கான உந்து சக்தியை பெற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய நாடகம் எல்லாம் எமக்கான மரபிலிருந்து எமக்கான நவீனத்தை உருவாக்குதல். என்னுடைய அண்மைக்கால நாடகங்கள் எல்லாம் நாடகம் அல்ல, ஆற்றுகைகள், பர்ஃபார்மன்ஸ் முழுதும். நான் ஒரு இசை யாத்திரை என்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் தயாரித்திருக்கின்றேன். இசை யாத்திரை. இன்னொன்று மண்ணுக்குள் வேர்களும் விண்ணோக்கிய கிளைகளும் என்ற ஒரு ப்ரோக்ராம் தயாரித்திருக்கின்றேன். இவையெல்லாம் ஆற்றுகைகள், பர்ஃபார்மன்ஸ். ஐ எம் சர்ச்சிங். நான் புதிய புதிய வடிவங்களை தேடுகிறேன், யோசிக்கின்றேன். புதுசை நோக்கி தேடுபவர்களை நோக்கி விமர்சனங்கள் வருவது இயல்பு. அது நான் மாத்திரமே எல்லாருக்கும் வரும். இதையெல்லாம் பார்த்து ஒரு கொடுப்புகள் சிரித்து கொண்டு நாங்கள் போக வேண்டியதுதான். நீங்கள் இந்த விமர்சனங்களை புன்னகையோடு எதிர்கொள்கின்றீர்கள் என்று சொல்லும் போதே எங்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை விட்டு சென்று விட்டீர்கள். உங்களுடைய விமர்சனங்களை தாண்டி உங்களுடைய நாடகங்கள் வெளிநாடுகளில் அரங்கேறி இருக்கின்றன. அவர்கள் பாடமாக படித்திருக்கின்றார்கள், உங்களிடம் கற்றிருக்கின்றார்கள். ஆக மரபுகளை உடைத்து அல்லது புதிய தேடலோடு பயணிக்கும் போதுதான் இந்த மாதிரியான புதிய கதவுகள் திறந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் அதில் உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் விமர்சகர்களுக்கு நாங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் மிகச்சிறப்பான ஒரு ஆளுமையை பற்றி, நாங்கள் அவரினுடைய பயணத்தின் அடிப்படையில் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இறுதியாக உங்களிடமிருந்து ஒரு செய்தி எங்களுக்கு வேண்டும். இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கலை தாண்டி வாழ்க்கையிலும் நீங்கள் பல்வேறு விதமான அம்சங்களை உங்கள் மத்தியில் தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஓட்டம்தான் நதி என்று சொன்னதே ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஆக வாழ்க்கையை நீங்கள் எப்படி அணுகுகின்றீர்கள் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் அல்லது வார்த்தை எங்களுடைய ரசிகர்களுக்காக.
நிலையற்ற இந்த உலகத்திலே நம்மை நிலைநிறுத்தி கொள்ள எடுக்கின்ற முயற்சி தான் எல்லாம். ஒவ்வொருத்தரும் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள ஏதோ ஒன்று செய்வார்கள். அதை தான் அது அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும். வாழ்க்கை சப்செட், ஒரு அபத்தத்துக்கு அர்த்தம் தேடுகிறோம். அர்த்தம் தேடுகின்ற முயற்சி தான் இந்த முயற்சிகள் எல்லாம். இந்த பிரபஞ்சத்திலே உள்ள பல்வேறு அணுக்களுள் நானும் ஒரு அணு. பல்வேறு அணுக்கள் சேர்ந்து நான் உருவாகியிருக்கிறேன். இந்த அணு தன்னுடைய வேலை முடிந்த பிறகு என்னை விட்டு அப்படியே கலைந்து போய்விடும். ஆகவே பிறப்பு பற்றியோ அல்லது அடுத்த பிறப்பு பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இயற்கை நியதிப்படி நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் நான் என்னுடைய நீண்ட வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட பெரும்பாடம். மிக அற்புதமான வார்த்தைகள். மிக நீண்டதொரு வாழ்க்கை பயணத்திலிருந்து தன்னை உணர்தலும் தன்னை அறிதலும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைய சிறப்பு விருந்தினரினுடைய கருத்துக்களிலிருந்து நாம் அறிய முடியும். தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதோடு வெவ்வேறு கதாபாத்திரங்களின் வழியாக வெவ்வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பலருக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்த்தி இருக்கின்றார் தன்னுடைய கலை படைப்புகளின் வழியாக. ஒரு கலைஞனின் பயணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை எமக்கு உதாரணமாக காட்டிக்கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நாங்கள் மிக முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலை பீடாதிபதியும் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கை நிலையத்தின் முன்னாள் தலைவருமான பேராசிரியர் மௌனகுரு ஐயா அவர்களுக்கு எம்முடைய நன்றிகள். நன்றி ஐயா. என்னையும் இங்கு அழைத்து நிறைய வினாக்களை கேட்டு என்னையும் தூண்டி பல விஷயங்களை வெளிக்கொணர்ந்தமைக்கு உங்களை பாராட்டுகிறேன். நிறைய நல்ல விஷயங்களை கேட்டீர்கள். நான் சொன்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு அதிலிருந்து தொடங்கினீர்கள். உங்களுக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும். உங்களை போன்றவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு இளந்தலைமுறையில் ஒரு நம்பிக்கையும் பிறக்கிறது. நன்றி.